ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. ஸ்ரீல பிரபுபாதரின் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2, இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 20வது பதம். நஜா எதே மிரியதே வாகதாச்சின் நாயம் பூத்வா பவிதாவான பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய். ஸ்ரீல பிரபுபா ஜெய். ஆத்மாவிற்கு எந்த காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவர் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. சோ இங்க ஆத்ம விஞ்ஞானம், ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானத்தை மேலும் பகவான் இங்க பறைசாற்றுகிறார். ஆத்மாவை பற்றி சொல்லும் போது பகவான் என்ன சொல்றார்? ந ஜாயதே ந மிரியதே. ஜாயதே மிரியதே, பிறப்பு இறப்பு. ந ஜாயதே ந மிரியதே அப்படின்னா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இந்த உடல் தான் பிறக்கிறது, இறக்கின்றது. இந்த உடல் தான் பிறக்குது. நம்ம ஒரு தாயினுடைய கருவுல இருந்து வெளியில வந்தோம், இந்த உடம்பு தான் பிறக்குது, அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடும். அப்போ பிறப்பு இறப்பு என்பது உடலுக்கு உண்டே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. நான் ஜாயதே நாம் ரியதே வா கதாச்சித். எந்த காலத்திலும், இன்னைக்கு நேற்று அல்ல, எந்த காலத்திலும் ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இந்த உடல் தான் பிறக்கக்கூடியது, இறக்கக்கூடியது. நான் ஜாயதே நாம் ரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவானா புயக. அவன் தோன்றுபவனும் அல்ல, அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இருக்குது, இல்லாம இல்லை, இந்த எதிர்காலத்துக்கு இல்லாம போயிடும் அப்படிலாம் கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவன். அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நித்தியமானவன். அதனாலதான் அடுத்த வார்த்தை என்ன சொல்லிருக்கு? அஜோ. அஜ. ஜ அப்படின்னா பிறப்பு, அஜா அப்படின்னா பிறப்பற்றது. அஜா, ராஜா, பிரஜா, பத்மஜா, கிரிஜா, வனஜா, நிறைய ஜா இருக்கு. ஜா மீன்ஸ் பர்த், பிறப்பு. வனத்தில் பிறந்ததால் வனஜா, தாமரையில் பிறந்ததால் பத்மஜா. கிரிக்கு மகளாக, இமவானுக்கு மகளாக பிறந்ததால் கிரிஜா. வனஜா, கிரிஜா, பத்மஜா. பிரஜா, குடிமக்கள், பிரஜைகள். ராஜா, ராஷ்டிரத்தை ஆள்பவன் ராஜா. அப்ப அஜா அப்படின்னா பிறப்பற்றவன். நான் ஜாயதே நாம் ரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நபூயக. அஜா. அஜா என்றால் ஆத்மா பிறப்பற்றது. எந்த காலத்திலும் பிறந்ததா சரித்திரமே கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஏன் பிறப்பு கிடையாது, ஏன் இறப்பு கிடையாது? ஏன் ஆத்மா பிறப்பற்றது? நித்யா, நித்யக, நித்தியமானது, எப்பவுமே இருக்கு. ஆத்மா பிறப்பதில்லை. ஏன்? அது நித்தியமானது. ஏன் ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை? அது நித்தியமானது. ஏன் உடல் பிறக்கின்றது, இறக்கின்றது? அது நித்தியமற்றது.
இந்த உடல் பிறக்குது இறக்குது, ஏன்னா இந்த உடல் நித்தியமற்றது. ஆத்மா பிறப்பற்றது இறப்பற்றது, ஏனென்றால் ஆத்மா நித்தியமானது. அஜோ நித்திய சாஸ்வதோயம், நிலையானது, என்றும் நிலைத்திருப்பது. புராணம், ரொம்ப பழமையானது. இப்ப நம்ம உடம்புல ஆத்மா இருக்கு இல்லையா? ஏன் உடம்புல ஒரு ஆன்மா இருக்கு? இந்த சத்சங்கத்துல வந்தவங்க உடம்புல எல்லாம் ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மா எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தது யாரும் சொல்லிட முடியாது. பழமையானவன், புராணம். அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம். புராணம்னு சொன்னா ரொம்ப பழமையானவன். இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா, நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மா ரொம்ப பழமையானது. இந்த ஆத்மா எப்ப இந்த பூமிக்கு வந்ததுன்னு யாராலும் சொல்லிட முடியாது. இத வேணா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் இன்னாருக்கு குழந்தையா பிறந்தேன், நான் 1979 சுப்பிரமணிக்கு குழந்தையா பிறந்தேன், நான் 1980 கணேசனுக்கு குழந்தையா, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த ஆன்மா எப்ப இந்த பூமிக்கு வந்தது சொல்லவே முடியாது. ஏன்னா அது பழமையானது. உடல் தோன்றுது மறையுது, அதை சொல்லலாம். உடல் பிறக்குது இறக்குது, அதை சொல்லிடலாம் இல்லையா? ஒருத்தர் இந்த உடலை விடும்போது தோற்றம் மறைவுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? ஒருத்தர் இறந்த வீட்டுக்கு போனா பேனர் எல்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய பிளக்ஸ் எல்லாம் போட்டு பேனர் போட்டு, தோற்றம் 12/1/1979, மறைவு 1/1/2078, அந்த மாதிரி சொல்லி. அப்போ தோற்றம் மறைவு உடலுக்கு உண்டே தவிர இந்த உடலுக்கு ஆத்மா நித்தியமானது, பழமையானது. புராணம், அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழிவடைவது கிடையாது. இந்த உடல் கொல்லப்படுவதால ஆத்மா கொல்லப்படுவது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இங்க சத்சங்கத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ராமகோபிநாத் பிரபுன்னு ஒரு பிரபு வந்திருக்காரு. ராமகோபிநாத் பிரபு. ராமகோபிநாத் பிரபு ஒரு கார் வச்சிருக்கார், ஒரு அம்பாசிடர் கார். அது ரொம்ப பழமையான கார், அம்பாசிடர் கார். இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அம்பாசிடர். இப்ப அது போயிடுச்சு, அந்த அந்த ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு, ஓல்டு கார். ஆனா அந்த அம்பாசிடர் கார் ரொம்ப பழமையான காரு. ராமகோபிநாத் பிரபு என்ன பண்ணாரு? பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்கினார். அம்பாசிடர் காரை கொடுத்துட்டு ஆடி கார் வாங்கிட்டார். இப்போ பழைய கார் ரொம்ப ரிப்பேர் ஆயிட்டே இருந்தது, தேய்மான் ஆயிடுச்சு, என்ஜின்லாம் கோளாறு வருது, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அடிக்கடி ரோட்ல போகும்போது ஆஃப் ஆயிருது, பேட்டரி டவுன் ஆயிருது. பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ராமகோபிநாத் பிரபு என்ன பண்ணாரு? அந்த பழைய காரு கூட ரிப்பேர் பண்ணி பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காரை பயன்படுத்த முடியல, பழைய காரை கொடுத்துட்டு புதுசா ஒரு ஆடி கார் வாங்கின. இப்போ ராமகோபிநாத் பிரபு சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவார்? ஐயோ, என் பழைய கார் போயிருச்சே, அது ரொம்ப வருஷமா நான் வச்சிருந்தேனே அப்படின்னு துக்கப்படுவாரா? பழைய காரை தூக்கி போட்டு புதிய கார் வாங்கினது சந்தோஷப்படுவாரா? புதிய கார் வாங்கியது சந்தோஷப்படுவார். பழைய கார் எனிவே அது யூஸ்லெஸ், பயனெல்லாம் போயிடுச்சு. என்ஜின் கோளாறு, அப்புறம் அடிக்கடி ஏதாவது மக்கர் பண்ணுது, உதிரி பாகங்கள்லாம் வீணா போச்சு, துரு பிடிச்சு போச்சு, பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு செலவு பண்றது? பேசாம பழைய கார் கொடுத்து புதிய கார் வாங்கி. அப்போ ராமகோபிநாத் பிரபு அவர்கள் பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்கினதுல அவருக்கு எந்த மாற்றமும் கிடையாது. காரத்தான் மாத்திருக்கிறார், அவர் அப்படியேதான் இருக்கிறார். ராமகோபிநாத் பிரபு அப்படியேதான் இருக்கிறாரு, அவர் காரை மாத்திருக்கிறாரு. பழைய காரை கொடுத்துட்டு புதிய காரு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு இழப்பும் கிடையாது, ஒரு நஷ்டமும் கிடையாது. பழைய காரை கொடுத்துட்டு புதிய காரு வாங்கி. அதே மாதிரிதான் நம்முடைய உடல். இந்த உடல் பெற்ற ஆத்மா இந்த உடல்ல இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த உடல் என்ன ஆகுது? அடிக்கடி மக்கர் பண்ணுது, காய்ச்சல் வருது, உடல்நிலை சரியில்லாம போகுது, நோய் வருது, அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டியதாகுது. அது இன்னைய காலத்துல நிறைய நோய் வச்சிருக்கிறாங்க, சுகரு, பிபி, லோ பிபி, ஹை பிபி, லோ சுகர், ஹை சுகர், என்னெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ மாத்திரை மருந்துலயே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை,
சாப்பிட்டதுக்கு பின்னாடி மாத்திரை, இது காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரை, அப்புறம் இது மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரை, இது ராத்திரி சாப்பிட வேண்டிய மாத்திரை. இப்படி மாத்திரையில தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. உணவு மருந்து உணவா, ஒரு காலத்துல மருந்து உணவா இருந்தது. இன்னைக்கு உணவுக்கு முன்னாடி மருந்து, உணவுக்கு பின்னாடி மருந்து. சாரி, ஒரு காலத்துல உணவே மருந்தாக இருக்கு. நாம் உண்ணக்கூடிய உணவே நல்ல மருந்தாக இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? உணவு விஷமாயிடுச்சு. அதனால சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மருந்து, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மருந்து. இப்படி என்னுடைய உடல் சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறும்போது இந்த உடல் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனக்கு மனசுல அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. நல்லா ஓடணும், சாடணும், விளையாடணும், அதை அனுபவிக்கணும், இதை எல்லாம் அனுபவிக்குங்கிற எண்ணம் இருக்கு. அங்க போகணும், இங்க போகணும். ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. நடந்தா மூட்டு வலி, உட்காந்தா எந்திரிக்க முடியல, கழுத்து வலி, பல்லு வலி, காது வலி, கண்ணு தெரியல, எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சோ இப்படி இந்த உடம்பு எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. எனக்கு இதயத்துல, என்னுடைய மனதுல அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா என் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுது? என்ன தேவை எனக்கு? இந்த உடல் எனக்கு வேண்டாம், இந்த உடலை விட்டு வேற ஒரு உடல் எடுத்து. அப்போ ஜீவாத்மாவுக்கு அனுபவிக்க வேண்டுங்கிற எண்ணம் பூர்த்தி ஆகிற வரைக்கும், ஒரு ஜீவாத்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தி ஆகிற வரைக்கும், ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம், ஒரு உடலிருந்து இன்னொரு உடல், இப்படி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம், பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இந்த சக்கரத்துல சுழண்டுகிட்டே இருக்கிறோம். காரணம் என்னது? இன்னும் அனுபவிக்கணும் எண்ணம் பூர்த்தி அடையல. நான் இதை அனுபவிக்க வேண்டும், நான் அதை அனுபவிக்க வேண்டும், புலனின்பம் அனுபவிக்க வேண்டும். புலனின்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து வெளிவராத வரைக்கும், புலனின்பத்தை கைவிடாத வரைக்கும் ஒரு ஜீவாத்மா மீண்டும் மீண்டும் சரீரம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்குற மாதிரி பழைய உடலை விட்டுட்டு புதிய உடல் எடுத்து, பழைய உடல் எடுத்துட்டு விட்டுட்டு புதிய உடல். இந்த மாதிரி இப்ப நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன். இந்த சட்டை பழசாச்சுன்னா நான் கிழிச்சு போட்டு, வேற கிழிச்சு போயிடுது, நான் வேற ஒரு புது சட்டை போட்டுருக்கேன். அப்ப நான் கவலைப்படுவேனா? ஐயோ, என் பழைய சட்டை கிழிஞ்சு போச்சே, நான் புதிய சட்டை வாங்கி போட்டுக்கிட்டேனே. புதிய சட்டை போட்டதுக்கு யாரும் அழுவாங்களா? புதுசா ஒரு காரு வாங்கினதுக்கோ, புதுசா ஒரு ஆடை வாங்கியதுக்கோ, புதுசா ஒரு வீடு கிரகப்பிரவேசம், புதுசா ஒரு வீடு கட்டி போறாங்க, யாராவது அழுவாங்க? ஐயோ, நான் வாடகை வீட்டு விட்டு போறேனே, அந்த வாடகை வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த வாடகை வீடு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, இப்ப நான் சொந்த வீட்டுக்கு போறேன்னு யாரும் அழுவாங்களா? எப்படா சொந்த வீடு கட்டி போலான்னு உட்கார்ந்துருப்பான். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எப்படா சொந்த வீடு கட்டி போலாம், எப்ப வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லுவாரு, இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் ஜீவாத்மாவகை நம்ம இறைவனின் ராஜ்யமான நம் சொந்த வீடு, நம்ம எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கு. அது இறைவனின் ராஜ்யம், வைகுந்தம், கோலோக விருந்தாவன். அந்த இறைவனின் ராஜ்யம்ங்கிற இடத்தை அடையிற வரைக்கும் நிறைய வாடகை வீடை மாத்திக்கிட்டே இருக்கு. அது சொர்க்கலோகமா இருக்கலாம், அல்லது பூலோகமா இருக்கலாம், கந்தர்வ, கிண்ணற, கிம்புருஷ, வித்யாதர, யக்ஷ, ராட்சச, பல்வேறு லோகங்கள். பல்வேறு லோகங்களை சுற்றி தெரிஞ்சாச்சு, பல்வேறு உடல் எடுத்துக்கிட்டாச்சு, நிறைய வாடகை சரீரம். சிலர் வந்து வாடகை கார் ஓட்டுவாங்க. ஐயா, நான் வந்து இன்னைக்கு சென்னை போகணும், கொஞ்சம் கார் வருமா? அவர்கிட்ட சொந்த கார் இல்ல, வாடகை கார் எடுத்துக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சொந்த கார் இல்லாதவங்க வாடகைக்கு கார் எடுப்பாங்க. இப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வாடகைக்கு ஒரு கார் வாங்கி. ஆனா அந்த வாடகை காரை நம்ம உரிமை கொண்டாட முடியுமா? ஒரு நாளும் வாடகைக்கான காரை உரிமை கொண்டாட முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய சொந்த இருப்பிடத்தை விட்டுட்டு, பகவானுடைய உலகத்தை விட்டு இந்த ஜட உலகத்துல வந்துட்டு நாம் இங்கு உரிமை கொண்டாடிட்டு கொண்டிருக்கிறோம். இது என் உடல், இது என்னுடையது, இது என் நாடு, என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைங்க, நான், எனது, என்னுடையது, என் நாடு, என் இனம், என் மதம், என் மொழி, இதெல்லாம் என்னது? உடல் சார்ந்த கருத்து. யாராவது வாடகை வீட்டுக்கு உரிமை கொண்டாடுவாங்களா? நம்ம கொண்டாடிக்கிட்டு வாடகை சரீரத்தை வாங்கிட்டு ஒரு நாள் இந்த உடலை விட்டு போய்தான் ஆகணும் ஆத்மா. ஆனா அதுக்குள்ள இருக்கிற கொஞ்ச காலம் இந்த வாடகை சரீரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச காலத்துல என்ன பண்றோம்? எப்படியாவது இதை பர்மனண்டா நிரந்தரமாக்கிக்கணும், இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக்கிக்கணும், இந்த வாழ்க்கையில நிரந்தரமா அனுபவிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நடைபெறாது, அது சாத்தியம் இல்லை.
அதனால இந்த அறியாமையான போலித்தனமான வாழ்க்கையை விட்டு நிஜமான வாழ்க்கைக்கு வரும். அசதோமா சத்கம, நிலையில்லாத வாழ்க்கையிலிருந்து உண்மையான வாழ்க்கை, உண்மையற்ற வாழ்க்கையிலிருந்து உண்மையான வாழ்க்கை. மிருத்யோமா அமிர்தந்தம, மரணத்தினுடைய பாதையிலிருந்து மரணம் இல்லாத பாதை. தமசோமா ஜோதிர்கம, அறியாமையிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும். அப்ப பகவத்கீதை நமக்கு அந்த அறிவு கொடுக்குது. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். எனக்கு நித்தியமான ஒரு உடல் இருக்கு, எனக்கு ஒரு நித்தியமான உடல் இருக்கு, அது ஆன்மீக உடல். எனக்கு ஒரு நித்தியமான ஒரு வீடு இருக்கு, அது ஆன்மீக உலகம். அங்கு திரும்பி செல்ல வேண்டும். எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டோமோ, எங்க போனா துன்பமே இல்லையோ, அதுதான் பகவானுடைய சாம்ராஜ்யம். யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்ம இறைவனிடத்துல அன்பு செய்யணும். அந்த அன்பு எப்படி தொடங்குது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.